பெரியமேடு பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கில் தற்போது 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன? மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியையும் பதிவு பண்ணுங்க. சென்னை பெரியமேடு என்எச் சாலை 3வது தெருவுல வசித்து வரக்கூடிய கலைவாணி என்பவரோட வீட்டுல நேற்றிரவு திடீரென இருசக்கர வாகனத்துல வந்த 3 நபர்கள் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய வீடானது இந்த பெட்ரோல் குண்டு வீசியதால தீப்பிடித்து எரிந்த நிலையில அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் நீரை ஊற்றி அந்த தீயை அணைத்த நிலையில அந்த பகுதியில இதனால சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில உடனடியாக இது குறித்து பெரியமேடு காவல்துறையினருக்கு அருகில் இருந்த பொதுமக்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பேர்ல சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததுல 3 நபர்கள் கத்தியுடன் அவர்கள் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசி இருப்பதும் அதுல 1 மட்டும் வெடித்து தீப்பிடித்து இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நபர்கள் யார் என்பது குறித்து தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் இந்த தப்பி ஓடிய 3 நபர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் முன்விரோதம் காரணமாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார்களா அல்லது போதையில இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இவர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகளும் வெவ்வேறு இடத்திற்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். பெரியமேடு பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கில் தப்பி ஓடிய 3 பேரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.